பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி 19/4/2024 வெள்ளிக்கிழமை ஆகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சூரிய பகவான் சூரியனுடன் குருவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாயும் சனி பகவானும், மீன ராசியில் புதன், சுக்கிரன், ராகு. இந்த கிரக நிலைகள்ல தான் இன்றைய நாளானது பிறக்குது. முதல்ல மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக தேவையில்லாத விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசுக்குள்ள ஒரு பயம் பதட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ராகுவோட ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு. தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது. கையில இருக்கிற காசு எவ்வளவு இருக்கு, என்ன ஏது, எதை வாங்கலாம், எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து பக்காவா கொண்டு போயிட்டீங்கன்னா தேவையற்ற விரைய செலவுகள் குறையும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த ரிஷபராசி. நிறைய எதிர்ப்புகள். இப்படி பண்ணா எதிர்ப்பு வந்துடுது, அப்படி போனாலும் எதிர்ப்பு வந்துடுது. எங்க போனாலும் யாரா ஒருத்தர் நம்மளை குறை சொல்றக்கோ, நம்மளுடைய வேலைகளை மட்டம் தட்டுறக்கோ, நம்மளுடைய தகுதியை குறைக்கிறக்கோ முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ரிஷபம் அத்துணை எதிர்ப்புகளையும் தாண்டி, அத்துணை பிரச்சனைகளையும் தாண்டி உங்களுக்கு உண்டான காரியத்துல கண்ணா இருந்து உங்களுடைய காரியத்தை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுது. இது ஒரு அற்புதமான விஷயம்தான். என்ன, நேர்மையா நடந்து ஒரு சில காரியங்கள் நடக்கும், கொஞ்சம் இல்லீகலா செயல்பட்டு சில காரியங்கள் நடக்கும். இன்றைய நாள் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாருங்க, செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா அத்தனை அலைச்சலும் அத்தனை செலவுகள் இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மிக முக்கியமான நல்ல விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். இதனால் உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் மதிப்பு கூடும் அளவுக்கு உங்களுடைய நடத்தை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சற்று பிடிவாதத்தை மட்டும் குறைக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லாம் பாருங்க, மேலதிகாரிகள்கிட்ட ஓவரா நம்ம இது பார்த்துக்க கூடாது. அப்படி பண்ணி கொடுப்பாங்க, இப்படி பண்ணிப்பாங்க, இந்த உதவி கிடைக்கும், அந்த உதவி கிடைக்கும்னு சொல்லி போட்டு ரொம்ப அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அப்ப மேலதிகாரிகள் மூலமோ அல்லது வயது மூத்த நபர்கள்கிட்டயோ நிறைய எதிர்பார்ப்புகளை செய்யும் போது தேவையில்லாத ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. மற்றபடி தாய் தந்தையர் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுசா எந்த விதமான மாற்றங்களையும் எந்த விதமான முயற்சிகளும் செய்யக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்களை புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்காக நான் தொழில இந்த வேலையை செய்யறேன், இந்த முடிவு எடுக்கிறேன், இந்த மாற்றத்தை செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் வேண்டாம். ஓப்பனா சொல்ல போனா நேத்து முந்தானத்துல எப்படி உங்களுடைய நாட்கள் கழிந்ததோ, எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம அப்படியே நேற்று மாதிரிதான் இன்னைக்கும், இன்னைக்கு மாதிரிதான் நாளைக்கும் அப்படின்ற மாதிரி போச்சோ, இன்னைக்கும் அதே போல இருந்துக்குங்க. ஆனா இன்னைக்கு கூட இருக்கவங்க உங்களை தூண்டி விடுவாங்க. அப்படி செய், இப்படி செய், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும். அந்த தூண்டுதல் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்தி தந்து விடும். கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கண்டிப்பா உங்களுடைய பேச்சுல நல்ல ஒரு தேர்ந்த பக்குவம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் நீங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க உண்டான ஒரு அமைப்பு தான். சண்டை கட்டிட்டு பின்னாடி மறுபடியும் சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை தான் சொல்லுது. பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அதே போல பாருங்க,
மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். பொருளாதார ரீதியாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்தேறக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, யாரும் உங்களை சங்கடப்படாம படுத்த வேணாங்க. யாரும் உங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்களே தேடி போய் எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இது சரியா தவறா அப்படிங்கறத யோசிச்சுட்டு, இதனால எதிர்ப்புகள் வருமா வராதா, இதனால தொந்தரவுகள் இருக்கா இல்லையாங்கிறத யோசிச்சுட்டு செய்யறது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்களே இழுத்துக் கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். முக்கியமா பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும், கவனம் வேணும். வேலைக்கு போற நபர்களுக்கும் சற்று வேலையில் நிறைய அழுத்தங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. கவனம் கவனம் கவனம். எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வாழ்க்கை துணையின் மூலமாக மனதிற்கு பிடித்தமான சம்பவங்கள் நடந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குழந்தைகளின் மீது அதிக முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உண்டு. திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு. பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மன மகிழ்ச்சி உண்டாகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெட்டிங் போறது அது இதுல டைமை ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாம விரைய செலவுகளை ஏற்படுத்திக்குவாங்க. அந்த விஷயத்துல மட்டும் இருந்து கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சந்தோஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பாருங்க, உங்களுடைய திறமை மற்றவர்களால் சோதிக்கப்படும். உங்களுடைய உடல்நலன்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறை வேணும். உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்றோம். அதே போல உங்களுடைய திறமை மற்றவர்களால் சோதிக்கப்பட்டாலும் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். திறம்பட உங்களுடைய செயல்களை செய்து இறுதியில வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்டா, எவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கரேஜும் உங்ககிட்ட இன்னைக்கு பார்க்க முடியும். உங்க செயல்பாட்டுல அப்படி ஒரு வேகம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழல். மாமனாரினுடைய அனுசரணை கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வீர்கள். மனதிற்கு பிடித்தது போல சில முக்கியமான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியால நடந்தேறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி பலவிதமான ஆக்குலேஷன்ல தான் கும்பம் இருக்கு. ஏன்னா செவ்வாயும் சனியும் கும்பத்துக்குள்ள கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போராட்டங்கள் நிறைந்த ஒரு சூழலா தான் கும்பராசிக்கு இருந்துட்டு இருக்குது. நிறைய அலைச்சலை பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். கண்டிப்பா இத்தனை தடங்கல்களையும் தாண்டி நீங்க ஜெயிச்சிருவீங்க, அதுல மாற்றம் இல்லை. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வருமானம் அப்படிங்கிறது சற்று ஒருபடி உயர்வதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீன ராசி. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். எவ்வளவோ சங்கடங்கள், சலிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா அந்த தைரியமா இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த தைரியம் இயல்பாவே உங்ககிட்ட இருக்கும். இன்னைக்கு முக்கியமா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான இன்டர்ஃபியரும் ஆக வேண்டாம். அதுவே இன்றைக்கு உங்களை அப்படியே சேஃப் அண்ட் செக்யூர்டா கொண்டு போயிடும். தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு எதிர்பாராத நேரத்தில். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.